ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். லாஸ்ட் வீடியோ வந்து பாட்டு இது போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. நான் பார்க்க மாட்டீங்கன்னு நினச்சேன், பட் பார்த்துருந்தீங்க நிறைய பேர். இது வந்து ஒரு சிம்பிளான சின்ன வீடியோ தான். பன்னீர் வந்து வீட்லேயே ஹோம்மேட் பன்னீர் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் நான் போட்டிருக்கேன். சின்ன வீடியோ தான், பெருசாக ஒன்றும் இருக்காது. இந்த இந்த ரெசிபி மட்டும் தான் நான் போட்டிருப்பேன் இதில். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பன்னீர் வந்து வீட்டில் நான் 3 லிட்டர் பால் வந்து எடுத்துருந்தேன். இது எடுத்துகிட்டு நம்ம தயிர் வந்து மிக்ஸ் பண்ணலாம். 3 மெத்தட் பண்ணலாம். ஒன்று வினிகரு அண்டு இது வந்து எலுமிச்சப்பழம், அப்படி இல்லைனா வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். தயிர் மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும் உங்களுக்கு. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது பாலை. அது ஒன்ஸ் இது ஆகும்போதே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வினிகர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணுன்னா அதை பார்த்தீங்கன்னா தெரியும், திரியாக வந்துடும் உங்களுக்கு. மேலே தண்ணி வந்து தனியாக நின்றுடும், அந்த பன்னீர் தனியாக நின்றுடும். ஸோ அப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஒயிட் கிளாத்தில், க்ளீன் ஒயிட் கிளாத்தில் அந்த வினிகர் போட்டுட்டு ஃபுல்லாக புழிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் வந்து எடுத்துடணும். நீங்கள் எடுத்துகிட்டு வினிகர் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னொரு நார்மல் ப்ளைன் வாட்டர் ஊற்றி நீங்கள் அலசணும். இல்லைனா வந்து அந்த வினிகர் ஸ்மெல் அதில் வரும். இல்லைனா லைட்டாக புளிப்பு வந்துடும் அந்த பன்னீரில். ஸோ அதை வந்து நல்லா அலசிட்டு ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா புழிஞ்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வடிகட்டுற பாத்திரம், அதில் வந்து போட்டுட்டு அந்த நல்லா சமமாக போட்டுட்டுங்க. சமமாக போட்டு அந்த துணி ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா சமம் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக அதை இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் நல்லா ஒரு வெயிட் வைக்கணும். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இடிப்போம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு இடிப்போம்ல, ஸோ அந்த கல் வந்து எடுத்து வைக்கிறேன். நீங்கள் எந்த வெயிட் வேணாலும் கூட மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இது அப்படியே ஒரு 2 hours வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. அதை வந்து செட்டில் ஆகிடும். அப்படியே செட்டில் ஆகிட்டோம். இந்த இப்போ வந்து 2 hours கழிச்சு நான் எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பன்னீர்னு சொல்லிட்டு. நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பாத்திரத்தில் வச்சுருக்கனால அந்த ஷேப் வந்து உங்களுக்கு சரியாக வராது. அந்த கார்னர்லாம் ஷேப் சரியாக வந்திருக்காது என்று பார்த்தீங்கன்னா. மற்றபடி நீங்கள் நார்மலாக நல்ல ஒரு ஸ்கொயரோ அந்த மாதிரி ஏதாவது வச்சிங்கன்னா அந்த ஷேப் நல்லா வந்துடும் உங்களுக்கு. பட் அந்த ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரமாக நீங்கள் பார்த்து வைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பன்னீர் நல்லா செட் ஆகும். நீங்கள் வெளியே வாங்குறத விட வீட்டில் செய்கிற பன்னீர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அதை ப்ளெயினாக அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம் நீங்கள் அந்த பன்னீரை. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்ட்னஸ் வந்திருக்குன்ட்டு. அந்த கார்னர் தான் வந்து உங்களுக்கு ஷேப் வந்து சரியில்லை. அது ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் அதுக்கேற்ற மாதிரி பாத்திரங்கள் விற்கிது. இப்போது ஸ்கொயராக வந்து டிஃபன் பாக்ஸ்லாம் விற்கிது. அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா கூட நான் வந்து இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் வீட்டில் பன்னீர் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமே எனக்கு ரொம்ப நல்லா அது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். செம்ம சாஃப்டாக வந்து பன்னீர் வந்தது. ஸோ அன்றைக்கி பன்னீர் செஞ்சனாலேயே அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஏன் அன்றைக்கி பன்னீர் செஞ்சேன்னா ஊட்டி போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். போயிட்டு வந்தனால பால் வந்து நிறைய வந்து விழுந்துருச்சு. ஸோ அது டெய்லி டோக்கன் மாதிரி தான் எங்களுக்கு பால் போடுவாங்க. ஸோ அது 1 லிட்டர் சேர்ந்து வந்து நிறைய சேர்ந்துருச்சு பால். ஸோ அது வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு பன்னீர் பண்ணிட்டேன். பாதி வந்து பன்னீர், பாதி வந்து தயிர் போட்டு வச்சுட்டேன், வீட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் காலம் தானே, எங்கே இப்போ சென்னையில் வெயில் வந்துட்டுருக்கு இல்லைங்களா. மழை தான் வந்து அப்பப்போ நல்லா பெய்ஞ்சிட்ருக்கு. ஆனால் நல்லா இருக்குது அதுவுமே. இப்போ வந்து பன்னீர் செய்ய தான் ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி நைட்டு டின்னரே வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தி வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு வெங்காயமும் தக்காளியும் நம்ம நல்லா நார்மலாக க்யூபாகவே கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பெருசாக கட் பண்ணணும், சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். இதை கேஷ்யூ சேர்த்துக்கோங்க. அது வந்து அந்த ஒரு ரிச் இது கொடுக்கும் உங்களுக்கு, திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நல்லா டேஸ்ட்டும் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். முந்திரி, வெங்காயம், தக்காளி மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இதில் வேறு எதுவுமே இல்லை. உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையானது. பட்ரு சேர்த்துக்கலாம். பட்ரு இல்லைன்னா நெய் சேர்த்து கூட பண்ணலாம் நீங்கள். என்கிட்டயும் அன்றைக்கி வந்து பட்ரு இல்லை, சரியாக கொஞ்சோண்டு தான் இருந்தது. அதை போட்டுட்டு மீதி வந்து நெய் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கணும். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும் இதை நீங்கள். ஸோ இதுதான் வந்து பேஸே வந்து அது பன்னீர் செய்கிறதுக்கு. ஸோ அரைச்சிட்டு பார்க்கலாம் நம்ம. அதை பேஸ்ட்டு அரைச்சிடலாம். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. அதே பார்த்துட்டு நார்மலாக அலசிட்டு நான் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன், நெய் கொஞ்சம் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் தான் வந்து போடுறேன் நான். சோம்பு, கிராம்பு 1, 3 ஏலக்காய், ஒரே ஒரு பட்டை துண்டு, கொஞ்சம் அந்த ஜாதி பத்திரி சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை எல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வந்தாச்சு. அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது.
நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு. நான் வந்து இப்போது இதிலே சேர்த்துக்கிறேன் நான். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம்னா அது பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை வந்து எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, இதில் வந்து இப்போ மஞ்சத்தூள், எந்த மசாலாவும் இன்னும் சேர்க்கல இல்லைங்களா, இப்போ வந்து இதில் மஞ்சத்தூள், சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு சோம்புத்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், அதை பாருங்கள் மஞ்சத்தூள் தான் போடுறேன் ஃபஸ்ட்டு. இது 3மே சேர்த்துட்டு ப்ளெயின் மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா, கார மிளகாத்தூள், அதுதான் நான் வந்து சேர்க்குறேன். சக்தி மிளகாத்தூள். வீட்டில் குழம்பு மிளகாத்தூள்னு அரைப்போம் பார்த்தீங்கன்னா, அது சேர்க்கக்கூடாது இதுக்கு. மோஸ்ட்லி நீங்கள் வெறும் ப்ளெயின் மிளகாத்தூள் தான் சேர்க்கணும். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி மாறிடும். நார்மலாக ஏதோ குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது வீட்டில், அந்த மாதிரி. அது வந்து வெறும் ப்ளெயின் மிளகாத்தூள் தான். நான் காரத்துக்கு ஏற்ற நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து பச்சை வாசனை போகணும் நல்லா. அந்த வெங்காயம் தக்காளி அந்த நார்மலாக வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் அந்த கொஞ்சம் அந்த ஸ்மெல்லாம் போகிறதுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க பன்னீர் வந்து அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அதை இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அது சப்பாத்திக்கும் வந்து மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது முன்னாடியே மாவு வந்து சுடு தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா அது எவ்வளோத்துக்கு எவ்வளோ சப்பாத்தி மாவு ஊறுதோ சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் உங்களுக்கு. நான் முன்னாடியே வந்து அதை செஞ்சு வச்சுட்டு தான் பன்னீர் செய்யவே ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துச்சு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். இந்த டைமில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீர் வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா நான் அந்த பாக்ஸில் ஃபுல் அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்தது. நான் 3 லிட்டர் பன்னீர் பாலில் பாதி சேர்த்துட்டேன். இதில் சேர்த்துட்டு மீதி வந்து பாதி எடுத்து வச்சுட்டேன். அதை பாருங்கள், பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. கொஞ்சம் அந்த இதுவும் வந்ததுக்கப்புறமா நான் வந்து இதுவும் சேர்க்குறேன். சோலை மசாலா தான் இருந்தது என்கிட்ட. அந்த சன்னா மசாலா பவுடர் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது வந்து அதை சேர்த்துக்கிறேன் ஆச்சிட்டு. அப்புறம் கஸ்தூரி மேத்தி இல்லை என்கிட்ட, ஸோ அதனால் நான் வந்து ப்ளைனாக விட்டுட்டேன். வெறும் இது மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுன்னா அவ்வளோதான். பன்னீர் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா நீங்கள் மேலே போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லைன்றனால அன்றைக்கி நான் அப்படியே ப்ளைனாகவே விட்டாச்சு. அது அவ்வளோதான். இப்போ சப்பாத்தியும் வந்து போட்டுக்கலாம். அன்றைக்கி நைட் டின்னர் வந்து சப்பாத்தியும் பன்னீர் தான். அந்த பன்னீர் செஞ்சனாலே அன்றைக்கி சப்பாத்தி நான் வந்து செஞ்சேன். அதுவும் நம்ம ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கு சப்பாத்தி செஞ்சு வீக்லி ஒன்ஸ் எப்படியோ வந்து சப்பாத்தி நாங்கள் வீட்டில் செஞ்சுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் நிறைய சப்பாத்தி சுடுவேன். மோஸ்ட்லி சப்பாத்தினாக்கா அன்றைக்கி நைட்டு டின்னருக்கும் இருக்கும், மறுநாள் மார்னிங் வந்துட்டு டிஃபனுக்கும் அதை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். எப்போவுமே சப்பாத்தினாலே நான் எக்ஸ்ட்ரா தான் செய்வேன். நிறைய செஞ்சுருவேன். எப்படியோ 30 சப்பாத்திக்கிட்ட நான் சுட்டு வச்சுருவேன். ஸோ 10 ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சுடும் போது ஈஸியாக இருக்கும் எனக்கு. இல்லைனா நம்ம திரட்டி வச்சிட்டோன்னு வச்சிங்கன்னா அது வந்து காஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ 10 நான் திரட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு சுட்டுடுவேன். சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 10 அந்த மாதிரி பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருப்பேன் நான். வந்து திரட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து சப்பாத்தி போட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா திரும்ப 10 சுடுவேன். இந்த மாதிரி வந்து ப்ரஷ்ஷு சிலிக்கான் ப்ரஷ்ஷு நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்துட்டு நீங்கள் எண்ணெய் தடவுனீங்கன்னா நிறைய எண்ணெய் வந்து நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நார்மலாக ஸ்பூனில் விட்டோம்னா நம்ம நிறைய எண்ணெய் விட்டுருவோம் இல்லைங்களா சப்பாத்திக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ரொம்ப நாளாகவே இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிலிக்கான் ப்ரஷ் தான், அதனால் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. இதில் லைட்டாக தான் தேவைப்படும் பாருங்கள். லைட்டாக எண்ணெய் வந்துட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சுட்டுக்கலாம் இதில் சப்பாத்தி.
அன்றைக்கி நைட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு இது மறுநாள் இது வந்து ஒரு 2 நாள் எடுத்த வீடியோ தான் வந்து கம்பைன் பண்ணி போடுறேன். அன்றைக்கி வந்து காய்கறிலாம் வந்து எதுவுமே இல்லை சுத்தமாக. ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். காய்கறி வந்து ஸ்டோர் பண்ணுறது அந்த மொனெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும்னு. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் அன்றைக்கி ஷூட் பண்ணியிருந்தேன். எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மீல் மேக்கரும் வந்து அன்றைக்கி வீட்டில் இல்லை. ஸோ நம்ம நார்மலாக பிரிஞ்சிலாம் செஞ்செல்லாம் போடுவாங்களா சுத்தமாக கிடையாதுன்ட்டு. ஸோ அதுவும் வந்து சேர்ந்து வாங்கியாச்சு. சின்னது அண்ட் பெருசும் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. பிரிஞ்சிக்கு வந்து நீங்கள் சின்னது போட்டு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெருசு வந்து நீங்கள் 65லாம் வந்து பண்ணி சாப்பிட்லாம். மீல் மேக்கர் 65 வந்து பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து நான் நிறைய வச்சுருக்கேன். ஸோ அந்த வந்து நிறைய அதில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு இது பாருங்கள் ரோலே வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் டிஷ்யூ பேப்பரு. ஸோ டிஷ்யூ பேப்பர் கீழே போட்டுட்டு முருங்கைக்காய் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி நம்ம நார்மலாக வந்து இப்படி தானே குழம்புக்கு நம்ம சேர்ப்போம் சின்ன சின்னதாக கட் பண்ணி. ஸோ அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்குமே வரும். உங்களுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது, கெட்டு போகாது, ஒன்றுமே ஆகாது. டிஷ்யூ பேப்பர் தான் போடணுன்னு நான் சொல்லலை. நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நியூஸ் பேப்பர் வந்து அந்த பிளாக் டை இருக்கணும் இல்லைங்களா, அது வந்து காய்கறியில் ஒட்டும். அப்போ நீங்கள் வந்து நல்லா கழுவிட்டு தான் வந்து நார்மலாக கழுவிட்டு தான் செய்வீங்க. ஸோ அது மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. சரி, டிஷ்யூ பேப்பர் நான் எப்போவுமே வாங்குவேன், வீட்டில் இருக்கும். ஸோ அதுக்காக கத்திரிக்காய் கூட பாருங்கள் மேலே அந்த காம்பு வந்து எடுத்துகிட்டு தான் நான் வந்து வைக்கிறேன். அன்றைக்கி வந்து இந்த காய்கறி தான் வாங்கிடணும். மாங்காய், பாவக்காய், பீன்ஸ் கூட ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போது. அப்புறம் சேப்பங்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து நிறைய இருக்குது என்கிட்ட. ஸோ அது வந்து ஃபுட் கிரேட் இல்லை, பிளாஸ்டிக் தான் அது. ஸோ பரவாயில்ல. பட்டு நம்ம வந்து கழுவிட்டு தான் எல்லாமே செய்ய போகிறோம். செஞ்சுட்டு அதில் வைக்கக்கூடாது சூடாக. அதுதான் வந்து அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறியுமே நான் வந்து இப்போ வந்து அவரைக்காய் வந்து அதே மாதிரி 2 முனையுமே எடுத்து அந்த நார் எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எல்லா காய்கறியுமே அப்படி தான் வைப்பேன். நார்மலாக உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்குலாம் வாங்கிட்டு வந்துருக்கேன். அதெல்லாம் வந்து வெளியே தான் வைப்பேன். கேரட்டுமே நான் அப்படி தான் முனை வந்து கட் பண்ணிட்டு தான் வந்து வைப்பேன். பாவக்காய், வெண்டைக்காய்லாம் வந்துட்டு நான் அப்படியே வச்சுருவேன். ஏன்னா அதில் வெண்டைக்காயில் அந்த குழகுழப்பு வரும் இல்லைங்களா. ஸோ அது நம்ம கட் பண்ணோன்னா ஃபுல்லாகவே நாசமாக போயிடும். ஸோ அதனால பாவக்காவும் வெண்டைக்காய் மட்டும் நான் கட் பண்ண மாட்டேன், அப்படியே எடுத்து வச்சுருவேன். வாழைக்காவும் அப்படியே எடுத்து வச்சுருவேன். எப்படியும் ஒரு 3 டேஸில் வந்து வாழைக்காய் வந்து செஞ்சுருவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து வெளியே வச்சுருவேன். மற்றபடி எல்லாமே வந்து பாருங்கள் வெண்டைக்காலாம் வந்து நார்மலாகவே நான் அப்படியே ஸ்டோர் பண்ணிப்பேன். பட் டிஷ்யூ பேப்பர் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துச்சுன்னா அது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாது காய்கறி. ஸோ கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு வச்சுட்டு காய்கறி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து நான் போட்டுப்பேன். லெமன் கூட பாருங்கள், நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் லெமன் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து வரும் உங்களுக்கு லெமனு. ஒரு லெமனும் தனித்தனியாக வந்து இதேமாதிரி பாக்ஸில் தான் வைப்பேன். ஒவ்வொரு லெமனும் தனித்தனியாக நான் வந்து ரவுண்ட் பண்ணி வைப்பேன், அதாவது இது பண்ணி வைப்பேன். பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து டிஷ்யூ கட் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட அது பாருங்கள் இப்படி சுருட்டி லெமனை வந்து உள்ளே வச்சுட்டு சுருட்டி பால் மாதிரி சுருட்டி நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு லெமன் வந்து ஒன்றும் ஆகாது. லெமன் நார்மலாக அப்படியே வச்சோன்னா நம்ம வந்து காஞ்சி போன மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இது வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது வந்து 1 மந்த் கிடையாது, 1 மந்த்துக்கு மேலேயே கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அது மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி தக்காளியும் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த விதை பகுதி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி நீங்கள் வைக்கணும் தக்காளி. ஸோ இந்த மாதிரி பெரிய ட்ரேயில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு அதுலேயும் வந்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயமும் வாங்கிட்டு வந்திருந்தேன், காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதுவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே அந்த ட்ரே இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து காய்கறி எல்லாமே எனக்கு அந்த பாக்ஸஸ்லாம் கரெக்டாக பற்றிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரப்போகுது. நிறைய அவுட்டிங் vlog எல்லாமே வரும், ஊட்டிக்கு போனதுலாம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.